सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा योगिनी योगदा योग्या योगानंदा युगंधरा इच्छा शक्ति ज्ञान शक्ति क्रिया शक्ति स्वरूपिणी सर्वाधारा सुप्रतिष्ठा सदसद्रूपधारिणी अष्टमूर्तिरजा जैत्री लोकयात्रा विधायिनी एकाकिनी भूमरूपा निर्द्वैता द्वैतवर्जिता अन्नदा वसुधा वृद्धा ब्रह्मात्मैक्य स्वरूपिणी யோகதாய் யோக்யா யோகானந்தா யுகந்தரா இந்த நாமங்கள் போன கிளாஸ்ல பார்த்தோம். யுகந்தரா தன் கையில எல்லா விதமான சாமர்த்தியத்தையும் சக்திகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறவள் அப்படின்னு சாதாரணமாக சொல்லும். உலகத்தை கட்டி காக்கிறவள். ஒரு உலகத்தை கட்டி காக்கணும்னா அதுக்கு வேண்டியதான எல்லா விதமான சாமர்த்தியங்களும் எல்லா விதமான சக்திகளும் வேணும். அனந்த பரமேஸ்வரஸ்ய அப்படின்னு பரமேஸ்வருக்கு பல சக்திகள் இருக்கிறதாக சொல்லி இருக்க. அந்த சக்திகள் நான் சொன்ன பிறகு அந்த சக்திகளுடைய விசேஷமான என்னென்ன சக்திகள் இருக்கு அப்படிங்கறத தனிச்சு பிரிச்சு சொல்லணும். அப்படி இருக்கிற சக்திகள் அது இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஸ்வரூபிணி. இந்த சக்திகளை மூணா பிரசமா சொல்லி இருக்கேன். எது இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி. இப்ப இந்த மூணு சக்திகளுடைய கூட்டம் இருக்க இதுதான் கர்த்தத்துவம்னு பேர். வேதங்கள்ல அந்த பரபிரம்மத்துக்குத்தான் கர்த்தத்துவம் சொல்றது. கர்த்தத்துவம்னா நிமித்த காரணம்னு அர்த்தம். குயவன் குடத்தை செய்கிறான். அந்த குடத்தை செய்வதற்கு நிமித்த காரணமாக குயவன் இருக்கா. அது எதனால செய்யப்படுறது? மண்ணால செய்யப்படுறது. அந்த மண்ணானது உபாதான காரணம், குயவனானவன் நிமித்த காரணம். அந்த மண்ணை குடமாக மாற்றுகிறவன் நிமித்த காரணம். அதே மாதிரியே இந்த உலகத்தை செய்பவர் யாரு? பரமாத்மா. பூத்தவளைன்னு உலகத்தை முழுக்க அம்பாள் தான் பண்றான்னு பார்த்திருக்கோம். அப்படி உலகத்தை பண்ணக்கூடியதான அம்பாள் இடத்துல என்ன சக்திகள் எதிர்பார்க்கப்படுகின்றன அப்படின்னு யோசனை பண்ணா ஞான சக்தி கிரியாசக்தி இச்சா சக்தி கிரியாசக்தி அந்த மூணு பேர். அதான் அபரோட்ச ஞான சிகீர்ஷா கிருதிமத்துவம் அந்த மூணும் இருந்தால்தான் கர்த்தத்துவம் வரும். ஒரு செயலை பண்ணணும்னா அந்த செயலை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சின்ற பிறகு அதை நான் பண்ணணும் எனக்கூடியதான ஆசை இருக்கணும். ரெண்டும் இருந்தா போறாது. ஆக்சுவலா செயலும் இருக்கணும். செயல் இருந்தா தான் உண்டாகும் ஒரு கர்த்தத்துவம், ஒரு பொருள் உண்டாகும். இந்த மூணும் இருக்க அத்தியாவசியம். முதல்ல எப்படி பண்ணணும்னு தெரியணும். பிறகு அதை நம்ம பண்ணணும்னு ஆசை இருக்கணும். அதுக்கு பிறகு அதை ஆக்சுவலா முயற்சி பண்ணணும். இந்த மூணும் இருந்தால் செயல் உண்டாகும். அந்த மூணு சக்திகளும் அம்பாளத்துல இருக்கு. எப்படியே ஞான சக்தி இருக்கு, இச்சா சக்தி இருக்கு, கிரியா சக்தி இருக்கு. இந்த மூணும் அம்பாளுடைய உருவமா இருக்கு. ஜானாதி இச்சதி ஏதே அறிகிறான், ஆசைப்படுகிறான், பிறகு முயற்சி பண்ணுகிறான். இந்த மூணும் ததைச்சதா பகுஸ்யாம் பிரஜா ஏதே தத்தேஜோ ஸ்ருஜதா. வேதங்கள் ததைச்சதா முதல்ல பார்த்தது, அறிந்து இது என்னதுன்னு பார்த்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு? பகுஸ்யாம் பிரஜா ஏதே பலவாகவேன் சங்கல்பம். அதுக்கு பிறகு ததசுருஜதா சுருட்டி பண்ணித்து. இது எல்லா உபநிஷத்துகளையும் இதை சொல்றது. அந்த மூணு ஸ்வரூபமும் அம்பாள் இடத்துலயே அம்பாள் வடிவமாகவே இருக்குன்னு சொல்றதுக்காக இந்த நாம வந்திருக்க இச்சா சக்தி ஞான சக்தி
கிரியாசக்தி ஸ்வரூபிணி. 3 சக்திகளாகவும் 3 சக்திகளே வடிவமாக இருக்கிறது அம்பாள். இப்ப பாப்போம். இச்சா ஞான யத்ன ரூப குணத்ரயம் ஸ்வரூபம் அச்சா. அம்பாளுடைய வடிவம் என்ன? இச்சாங்கிறது, ஞானம்ங்கிறது, யத்னம்ங்கிறது. இச்சான்னா ஆசை, ஞானம்னா அறிவு, அப்புறம் யத்னம்னா செயல். இந்த 3ம் இருக்கு அம்பாளுக்கு. முக்தஞ்ச சங்கேத பத்ததோ. உங்களுக்கு எப்படி தெரியும் அம்பாளுல இருக்கிற அவாவாட்டுல இருக்கிற குணங்கள்? அவளுக்குத்தானே தெரியும், இன்னொருத்தருக்கு எப்படி தெரியும்? இல்ல, ஸ்ருதி சொல்றது. இச்சாசிர பிரதேசா. அம்பாளுடைய தலை இருக்க பார்த்தல, அந்த கண்டபாகமானது அம்பாளுடைய சரீரத்தை நம்ம மூணாக முன்னால பிரிச்சிருக்கோம். மந்திரத்துக்கு 3 கூட்டங்கள், அம்பாளுடைய சரீரத்திலையும் 3 கூட்டங்கள். அதுல முகத்துல இருந்து ஆரம்பிச்சு கண்டம் வரைக்கும் இருக்கிறது முதல் கூட்டம். கண்டாதக்கடி பர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி. கழுத்துல இருந்து ஆரம்பிச்சு நாபி பரியந்தம் 2வது கூட்டம். கட்டியதோ பாகதூரிணி. அதுக்கப்புறம் நாபியிலிருந்து ஆச்சு கீழே இருக்க குடிக்கதான பாகம் அம்பாளுடைய 3வது கூட்டம். அப்படி நம்ம சொன்னோமோ இல்லையா? அதான் சொல்ற இச்சா சிர பிரதேச. இச்சாங்கிறது தலபாகம். ஞானம் சததோகதா. ஞானான் இருக்க தப்பு. ஞானம் சததோகதா. ஞானம்ங்கிறது கீழ்பாகம். கிரியாபதகதா ஏவம் சக்தித்ரயம் பவோ. பாதங்கள் வரைக்கும் இருக்கக்கூடியதான மீதி பாகங்களானது கிரியாபாகம். அதனால இது ஏவம் சக்தித்ரயம் பவோ அப்படின்னு இருக்கு. இது சங்கேத வகத்துல சொல்லி இருக்கு. சங்கேதமான குறிப்புன்னு அர்த்தம். எந்தெந்த மந்திரத்துக்கு அம்பாளுடைய என்னென்ன ஸ்வரூபத்துடைய குறிப்பு என்ன, ஏன் இப்படி சொல்லி இருக்குன்னு சொல்ற கிரந்தம் சங்கேத பத்ததி. அடுத்தது வாமகேஸ்வர தந்திரம். வாமகேஸ்வர தந்திரம்ங்கிற தந்திரம் நித்யாசோடஜி காரணவங்கிற கிரந்தத்துக்கு இன்னொரு பேர் வாமகேஸ்வர தந்திரம்னு பேர். வாமகேஸ்வர தந்திரம் சொன்னா 800 ஸ்லோகாஸ் அப்படியே எடுத்துக்கணும். நித்யாசோடஜி காரணம்னு முதல் பகுதி தான் எடுத்துக்கணும். நித்யாதந்திரமும் நித்யா சோடசி காரணமும் யோகினி ஹிருதயமும் 2 சேர்ந்தால் வாமகேஸ்வர தந்திரம். வாமான்னு சொன்னா அழகானவள் அர்த்தம். மகாலாவண்ய சேவதி. அழகானவளான உலகத்துக்கே அழகுன்னு சொன்னா அம்பாள் தான். அந்த அம்பாளையும் ஈஸ்வரனையும் சொல்லக்கூடியதான தந்திரம் வாமகேஸ்வர தந்திரம். ஏன் அந்த பேர் வந்ததுன்னா அப்படி அதுல திரிபுரா திரிவிதா தேவி பிரம்ம விஷ்ணு ஈஸ்வரூபிணி ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தியாத்மிகா பிரியே திரிபுரா திரிவிதா தேவி. இந்த திரிபுராங்கிற ஸ்வரூபம் அம்பாள் எப்படி இருக்கா? திரிவிதா தேவி, 3 விதமாக இருந்துருக்கா. பிரம்ம விஷ்ணு ஈஸ்வரூபிணி. பிரம்மஸ்வரூபமாகவும் விஷ்ணுஸ்வரூபமாகவும் ஈஸ்வரஸ்வரூபமாகவும் இருக்கா. ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தியாத்மிகா பிரியே. ஞானசக்தி கிரியாசக்தி. இங்க கிரியான்னு என்ன அர்த்தம்? பிரயத்னம், முயற்சி அப்படின்னு அர்த்தம். அத்த கானேட்சாயத்னானாம் பூர்வபூர்வஸ்ய உத்தரோத்தரம் பிரதி காரணத்வஸ்ய. அறிந்தால் தானே ஆசைப்பட முடியும். ஒரு பொருள் எனக்கு வேணும், இந்த பொருள் இருக்குன்னு அறிந்தா தான் ஆசைப்பட முடியும். பொருளே இருக்குன்னு தெரியாது போன எப்படி ஆசைப்படுறது? முதல்ல அறிவு. அறிவு வந்த பிறகு நமக்கு ஆசை வரும். ஆசை வந்த பிறகு அதை அடைய முயற்சி பண்றோம். சோ இதான் ஆர்டர். ஜானாதி இச்சதி யததே, இதான் ஆர்டர். ஆகையால் பூர்வபூர்வஸ்ய உத்தரோத்தரம் பிரதி காரணத்வஸ்ய க்ளுப்தஸ்ய, இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிறதுனால கிரமேண சக்தித்ரயஸ்ய நிர்தேசாபாவேபி, அந்த கிரமமாக சொல்லாத போனாலும் இதை எடுத்துக்கணும். கரோதே யத்னே சக்தத்வாத். கரோதின்னா பிரயத்தனம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். சக்தத்வாதேவ கிரியாசப்தா யத்னபரஹ. ஆகையால் இங்க இருக்கக்கூடியதான கிரியாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி, அந்த கிரியான்னா பிரயத்னம்னு அர்த்தம் எடுத்துக்கணும். உப்சஞ்சலைஞே திருதிரேஷா மதாதிஷ்டா ஞானசக்தி கிருதிர்மதா இச்சாரூபா ததா ஞானா தேவித்யே ஜன சம்சயா திருதிரேஷா மதாதிஷ்டா. இந்த உலகம் எல்லாம் தங்க நிக்கிறதுங்கிறது என்னுடைய ஆதேசத்தினால் நடக்கிறது. அதே வழியா ஞானசக்தி கிருதிர்மய மத, ஞானசக்தி கிருதி, கிருதினா பிரயத்னம். இச்சாரூபா ததா ஞான, இச்சாரூபமும் ததா ஞானமும் துவேவித்யேசன சம்சய. இந்த 2ம் அம்பாளுடைய மந்திரஸ்வரூபம். இதுவரைக்கும் ஒரு அர்த்தம் சொல்லிவிட்டேன்.
சலனாத்மக கிரியாபரா ஏவவா இல்லைன்னா அசைதல். ஸ்பந்தம் முதல்ல உலகத்தை படைக்கணும்னு ஒரு ஆசை வந்ததான் அம்பாளுக்கு, அதான் ஸ்பந்தம்னு பேரு. அந்த ஸ்பந்த காரிகைகள் உண்ட காஷ்மீர தந்திரத்துல பிரத்யபிஜா ஹிருதயம் ஸ்பந்த காரிகைகள் சிவசூத்திரம் இதான் திருக்கம்னு பேர். அந்த 3 கிரந்தமும் நல்லா வாசிக்கணும். காஷ்மீர சைவத்துல முக்கியமான கிரந்தங்கள் அது. நீங்க எப்படி வரிவசியாராசியம் காமகலா விலாசம் லலிதாசனம் பாஷ்யம் ஒரு உபாசகன் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டியதுன்னு சொல்றீங்களோ அப்படி அந்த சித்தாந்தத்துல அந்த 3 சொல்லியிருக்கா. அதே போல 4 சரித்திரமும் 4 கிரந்தமும் வாசிக்கணும்னு இவ தாட்சிணாத்திய சைவத்துல சொல்லிட்டு இருக்கா. சைவ சித்தாந்தத்துல இந்த 4 கிரந்தங்கள் வாசிக்கணும்னு இவ சொல்றா. ஒவ்வொருத்தருக்கும் மூல கிரந்தங்கள் இருக்கோ இல்லையோ, நாம வேதங்கள் வாசிக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி அப்படி அந்த ஸ்பந்தத்தை பரிஸ்பந்தா பிரக்ரம பரிசீலினா பிரசாரயேவ வித்தீதி வித்வத்பி கதிதா பஞ்சதா கிரியா. ஒரு செயலானது பண்ணணும் முதல்ல ஒரு ஸ்பந்தம் ஏற்படுறது. நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன அடைதல், ஓஹோ இப்படி இருக்க இன்னைக்கு இது பண்ணுவோமே அப்படின்னு ஒரு மனசுல ஒரு தோற்றம், ஒரு தாட் வேவ் அப்படி வருது. இதான் ஸ்பந்தம். அப்புறம் பரிஸ்பந்தா அதற்காக ஒரு முயற்சி பண்றேன். அதுக்கப்புறம் பிரக்ரம அதற்காக நீங்க ஆரம்பிக்க தொடங்குறேன். பரிசீலனா பிரசாரா இது வித்வத்பி கதிதா பஞ்சதா கிரியா. எந்த ஒரு செயல் இருந்தாலும் இது இருக்கு. நாளைக்கு ஸ்ரீராமநவமிக்கு என்ன விசேஷமாக நைவேத்தியம் வடபருப்பு. நம்ம நைவேத்தியத்தை வடபருப்பை பண்ணுவோமே அப்படின்னு ஆசை வருதோ இல்லையோ, இதான் ஸ்பந்தம். சரி, வேற என்னென்ன வேணும்? வடபருப்பு பண்றதுக்கு என்ன வேணும்? பச்சைப்பருப்பு வேணும், தீர்த்தம் வேணும், அது மாங்காய் அதுல போடணும், கொஞ்சம் தேங்காய் வேணும் பத்தைகள், அதுக்கப்புறம் அதுல இருக்க சின்ன சின்ன பச்சை மிளகா வேணும். இவைகள்லாம் இருந்தா தானே வரும். இவைகள்லாம் இருக்கா? பரிஸ்பந்தா. முதல்ல பண்ணுவோங்கிற ஒரு ஆசை, அதுக்கப்புறம் அதை பண்றதுக்காக என்ன இவைகள்லாம் ஆசை. அதுக்கப்புறம் நாளை காலமாக சனிக்கிழமை 9 பத்திர ராவுகாலம், அதுக்கு முன்னாலேயே பூஜை ஆயிடணும். பூஜை ஆகணும்னா என்ன பண்ணணும்? இன்னைக்கே அதை எடுத்துட்டு ஊற வைக்கணும். பிரக்கிரமஹா. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? அதை தொடங்குறேன். அந்த செயலை என்ன பண்ணணுமோ அது வேண்டிய தொடங்குறேன். அதுக்கப்புறம் பரிசீலனா தொடங்கி எல்லாம் பண்ணி எல்லாம் ரைடா ஆகிட்டா. பருப்பை வெறுமன பாத்திரத்தில் போட்டு தீர்த்தம் போடாம வந்துட்டேன்னா ராத்திரி எழுந்து ஒரு தான் பாக்குறேன். அதுக்கப்புறம் வேற ஏதோ இருக்கா அப்படின்னு நல்லா போட்டு விவகாரம் முழுக்க அதை பாத்துக்கிறேன். பரிசீலனம்னா அது நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு ஸ்வோட் அனாலிசிஸ், அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாத்துக்கிறோமோ இல்லையா, அங்கங்க நடுவுல இருக்கா, அத பரிசீலன பிரச்சார இது வித்வத்பி. அதுக்கப்புறம் பிரச்சாரம் முழுக்க பண்றது. இது வித்வத்பி கரிதா பஞ்சதா கிரியா. இந்த 5 கிரியைகளும் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஸ்வரூபிணி. சரி, மாலினி விஜய தந்திரே அடுத்தது யாசாசக்திர் ஜகத்தாதோ கரிஜா பிரம்மண பர இச்சாத்வம் தஸ்ய சா தேவி சிருஷ்டோ பிரதிபத்யதே. இதேதான் மாலினி விஜய தந்திரம் சொல்லுது. நடுவுல ஒரு லைன் விட்டுவிட்டேன்னு நினைக்காதீங்க, இது பிரிண்டிங் மிஸ்டேக், தப்பா போட்டிருக்கு. அடுத்த நாமாவல இருக்கணும். ஆங் பிரஸ்லேஷ பிரயுக்தா தீர்க்கா சர்வாதாம் ஜெகதீனாம் தாத்த தாரா பரம்பரா. இது சர்வாதாராங்கிற நாமாவுக்கு வியாக்கியானம். புத்தகத்துல தப்பா பிரிண்ட் பண்ணிவிட்டான், அங்க இருக்கிறது இங்க போட்டுவிட்டான். அதனால இது அங்க எடுத்துன்னு போயிடும். யாசாசக்திர் ஜெகத் தாத்து, உலகத்தை உண்டு பண்றதுக்கு எந்த தாத்து இருக்கோ கதிஜா பிரம்மண பரா. பிரம்மதேவன் என்ன சொல்றோமோ இச்சா தஸ்ய சா தேவி. இதை உலகத்தை உண்டு பண்ணணும் எனக்கூடியதான ஆசை அம்பாள். அந்த அம்பாளுடைய ஆசைத்தான் பிரம்மதேவருடைய மனசுல உந்துண்டு உலகத்தை படைக்க வைக்கிறது. சிருஷ்டோ பிரதிபத்யதே ஏவமே கதிதி ஞாயம் நான்யதே சுநிச்சிதம். ஆகையால் இது இப்படி என்று தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஞாபயந்தி கணித்யந்தா. இதான் டக்குன்னு ஞாபகம் வருது. நம்ம ஏதாவது பண்ணணும்னா அது ஞாபகம் வருதோ இல்லையா, அப்பப்ப மனசுல அது பண்ணணும்னு நினைச்சோமே என்னாச்சு அப்படின்னு ஞாபகம்.
ஞாபயந்தி ஷடித்யந்தஹ ஞான சக்தி நிகத்யதே. இதுக்குதான் ஞான சக்தின்னு பேரு. ஏவம் பூதமிதம் வஸ்து பவது இது யதா புனः. இது இப்படி இருக்கட்டும், நாம் பண்ணின பிறகு இந்த செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபைனல் சிச்சுவேஷன் அப்படி இருக்கோ நமக்கு தெரியணும். சமைச்ச பிறகு அது எப்படி இருக்கணும்னு அகோரமா இருந்ததுன்னா விவகாரம் முழுக்க எப்படி இருக்கணும் நமக்கு. இதை முடித்த பிறகு என் ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்னு முன்னாலேயே தெரியணுமா. இது ஞான சக்திக்குள்ள அந்தர்பாவம். ஒரு செயலை பண்றதுக்கு முன்னால என்னென்ன இருக்குங்கிறது சொல்றது பாருங்க. ஞாபயந்தி ஜடித்யந்தர் ஞான சக்தி நிகத்யதே ஏவம் பூதமிதம் வஸ்து பவது இது யதா புனः ஞாத்வா ததேவ தத் வஸ்து குர்வந்த்யத்ர கிரியா உச்சதே. இது இப்படி என்று அறிந்து கொண்டு அந்த செயலை பண்ணுகிறதுக்கு கிரியான்னு பேரு. இது ஒவ்வொரு கிரியையிலையும் நீங்க அன்வயம் பண்ணிக்கணும். ததா வாசிஷ்ட ராமாயணே, இது வரைக்கும் இங்க சொன்னா ராமாயணத்துல சொல்றார். சிவம் பிரம்ம விது சாந்தம் அவாச்சம் வாக்விதாமபி. அந்த பிரம்மரூபமா இருக்கிற சிவர் சாந்தம் பரமசாந்தமா இருக்கிறார். அவாச்சியம் வாக்குக்கு எட்டாதவர். யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாதா. வாக்குக்கு மனசுக்கு எட்டாததான உருவம் யாருக்கு? வாக்விதாமபி. நல்ல பேசுறவாளுக்கே எட்டாதுன்னு. எதுவா இருந்தாலும் நுணுப்பமா இருக்கிற விஷயமா இருந்தாலும் எடுத்து சொல்லக்கூடியதான யோக்கியத்தை இருக்கக்கூடியதான மகாத்மாக்களுக்கு இது புரியாது அப்படின்னு. வாக்விதாமபி நல்லா பேசக்கூடியதான திறமை இருக்கிறவராலையும் பேச முடியாது ஸ்வரூபம். ஸ்பந்த சக்தி ததிச்சேமம். இதுதான் ஸ்பந்த சக்தி. மனதுல ஏற்படக்கூடியதான ஒரு அசைவு, ஒரு சின்ன அசைவு. அந்த அசைவனால இச்சேயம் திருஷ்யாபாசம் தனோதிதா. இச்சா அந்த ஆசையானது திருஷ்யாபாசம் தனோதிதா. இந்த உலகம் எல்லாம் திருஷ்யம்னா உலகம், இருக்குன்னா பார்க்கிறவர். இந்த திருஷ்யாபாசம் பொய்யான இந்த உலகத்தை தனோதிதா செய்கிறது. சாகாரஸ்ய நரஸ்ய இச்சா யதா வைகல்பனா புறம் சாகாரஸ்ய நரஸ்ய இச்சா. இதெல்லாம் இப்படி இருக்கட்டும் இப்படி இருக்கணும்னு அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து இப்படி இருக்கணும்னு பண்றா பத்தில. எந்த செயல் பண்றாலும் அந்த செயல்ல ஒரு அழகு உண்டு. எதா இருந்தாலும் ரொட்டியை பண்ணா அது ரவுண்டா இருக்கணும். சில பேர் கோண கோணையா இருக்கும், நட்சத்திரம் மாதிரி இருக்கும். ஒரு மூலையில அப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கும். அது என்ன விவகாரம்? அது பண்றவங்களுக்கு அதுல ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் இல்லை. எதை பண்ணினாலும் அத கரெக்டா அது மாதிரி பண்ணும் பதில அது சாகாரஸ்ய நரஸ்ய இச்சா. நான் எது செய்கிறேனோ அது நன்றாக இருக்கணும் என்றதான ஒரு ஆசை இருக்கு பதில அது யதா வைகல்பனாபுரம் அப்படின்னு இருக்கு. இதே திருஷ்டாபாச அனுபூதானாம் காரணா சாவுச்சதே கிரியா இதிச்சா. இதே வாசிஷ்ட ராமாயணத்தில் இப்படி சொல்லியிருக்க. திருஷ்யாபாசேஷு அனுபூதானாம் உலகங்களை இருக்கிற பொருள்களை அனுபவிக்கும் பொழுது உற்பத்தி ஆப்தி விகிருதி சம்ஸ்கிருதி லட்சண சதுர்வித பலானாம் து காரணாத் இது தத்தட்டீகாயாம் வியாக்கியாதம். ஒரு பொருள் உண்டாகிறதுன்னா அந்த பொருளானது எப்படி உண்டாயிருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். குடம் உண்டாச்சு. அந்த குடத்தை முன்னால குடம் இருந்ததோ? மண்ணா இருக்கும் போது குடம் இருக்கோ? இல்ல. இந்த குயவனுடைய செயலானது என்ன பண்ணிட்டு அந்த மண்ணை குடமாக ஆக்கிட்டு, அல்லது மண்ணுல இருந்து குடமானது உண்டா இருக்கு. முன்னால குடம் இல்ல, இப்ப உண்டாச்சு. முன்னால பால் இல்ல, இது தயிர் இல்ல, இப்ப பால்ல இருந்து தயிரானது புதுசா உண்டாச்சு இல்லையா? சோ இப்ப இதுக்கு உற்பத்தின்னு பேர். ஒரு விதமான செயலுக்கு உற்பத்தின்னு பேர். அந்த செயலானது ஒரு புது பொருளை உண்டு பண்ணுகிறது. தாங்கள் செய்யக்கூடியதான செயலானது முன்னால இல்லாத பொருளை உண்டு பண்ணிட்டுன்னா அந்த பலக்கு உற்பத்தி பலம்னு பேர். அதே போலயே ஒரு இடத்துல நீங்க இருக்க இன்னொரு இடத்துக்கு நீங்க போய் சேர்ற, இதுக்கு ஆப்தின்னு பேர். ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு ட்ரெயின் அழிச்சுட்டு போறது. சோ அப்ப என்னாச்சு, ராத்திரி ஏறி உட்கார்ந்து இருக்கு, காலம்பரை எழுந்ததுமே பெங்களூர்ல இறங்கி இருக்கு. இது என்னது? இந்த செயல் இருக்கு, நீங்க ஏறி உட்கார்ந்து போயிட்டு இருக்க இந்த செயலுக்கு என்ன வேற பலம்? என்ன? ஆப்தி, இன்னொரு இடத்தை அடைவது. சோ முதல் செயலானது என்ன பண்ணிட்டு இல்லாத பொருளை உண்டு பண்ணி, ரெண்டாவது செயலானது என்ன பண்ணிருக்கு, இருக்கிற இடத்துல இருந்து உங்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. உற்பத்தி ஆப்தி.
அதே போலயே விகாரம் ஒன்ன இன்னொன்னா மாத்திருக்கு. தங்க கட்டியா கொடுத்தேள், அத வளையா வளைச்சு கொடுத்துருக்கான். தங்கத்தை ஏதாவது சாப்பிட்டானோ இல்ல, அது என்ன பண்ணிருக்கான், வளைச்சு கொடுத்திருக்கான். வளையலாக ஆச்சு, இல்ல செங்கிலியா ஆக்கி கொடுத்திருக்கான். தங்கம் தங்கமாகவே இருக்கு, ஆனாலும் அதை ஒரு மாறுதலாக மாத்தி கொடுத்திருக்கான். அந்த மாத்தி கொடுத்திருக்க விகாரம்னு பேரு, சேஞ்ச். முதல்ல இருக்கிறது பர்த், ரெண்டாவது டிஸ்பிளேஸ்மெண்ட், மூணாவது அங்க இருந்து ஒரு சேஞ்ச், நாலாவது என்ன சம்ஸ்காரம்னு பேரு. சம்ஸ்காரம்னா என்னன்னு அத தூய்மையாக்குறது, இது சம்ஸ்காரம். கண்ணாடி இருக்கு, அதுல புழுதி எல்லாம் பிடிச்சிருக்கு, ஒரு நீட்டா ஒரு பேப்பர், டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா அழுத்தி தொடச்சு, அப்ப என்னாச்சு, கண்ணாடி பளபளன்னு பிரகாசிச்சது. இது சம்ஸ்காரம். அப்ப அதே மாதிரி முன்னால இருந்ததான அதுல இருக்கிற மாலின்யம் தோஷத்தை அகற்றுவதற்கு சம்ஸ்காரம், அல்லது அதுல ஒரு குணத்தை இல்லாத குணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சம்ஸ்காரம். இல்லாத குணம் என்னது, இப்ப பழைய பாத்திரம் இருந்தது, அது நல்லா பிராசோ பாலிஷ் வச்சு தேய்ச்சு பளபளன்னு பிரகாசிக்கிறது. இந்த தங்க நகைகள்லாம் கருது போச்சுன்னா அது அவன்கிட்ட கொடுத்தெல்லாம் ஒரு குழி வச்சு நல்லா தேய்ச்சி அதெல்லாம் அலமி கொடுக்குறான், பளபளன்னு குடிச்சா பிரகாசிக்கிறது. இது என்ன பேரு, இது ஒரு சம்ஸ்காரம். சம்ஸ்காரமானது ரெண்டு விதம். குணாதானம், புதுசான ஒரு குணத்தை ஏற்படுத்துகிறது. தோஷ நிபர்கணம், அதுல இருக்கக்கூடியதான தோஷங்களையும் போக்குறது. இப்படி சம்ஸ்காரங்கள். இந்த சம்ஸ்காரங்கள் நமக்கு இந்த குழந்தைக்கு வேணும்னு ஆரம்பிச்சுதான் நீங்க பல சம்ஸ்காரங்களை பண்ணிட்டு இருக்க. பல சம்ஸ்காரங்கள் என்ன, பிறக்கிறதுக்கு முன்னாலே கர்ப்பாதானம், சிவந்தோன்னம் இப்படி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பிறந்ததுமே ஜாதகர்ம, நாமகரண, அன்னப்பிராசன, சவள மூஜீபந்தன, உபநிஷ்கிரமண, உபநயன, இப்படி வரிசையாக இந்த சம்ஸ்காரங்கள். குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தை எப்படி இருக்கணும், நல்லா தேஜஸ்வியா இருக்கணும், உலகத்துக்கு உபயோகப்படக்கூடியதான குழந்தையா இருக்கணும், பக்தனான ஒரு குழந்தையா இருக்கணும், தன் செயலை நன்றாக செய்ய வேண்டியதான குழந்தையா இருக்கணும். அப்புறம் உபநயனம், அதுக்கப்புறம் விவாகம், அதுக்கப்புறம் தாக்க சம்ஸ்தைகள், இப்படி பல சம்ஸ்காரங்கள். மொத்தம் 40 சம்ஸ்காரங்களை சொல்லியிருக்கார் ஆபஸ்தம்பர். ஆபஸ்தம்பர் சொன்ன சம்ஸ்காரங்கள் 40. 8 ஆத்ம குணங்கள், சம்ஸ்காரா அப்படின்னு. இந்த 48 யாரு இருக்கோ அவன் மோட்சத்துக்கு யோகியதையாரு. ஆகையால் தான் சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணணுங்கிறது. எதையும் விட்டுக்கூடாது. என்ன உபநயனம் எதுக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது, எல்லாம் பண்ணும். ஜாத கர்ம நாமகரணம் எல்லாம் பண்ணணும். இந்த நாமகரணாதி சம்ஸ்காரங்கள் இவைகளுக்கு பெண்களுக்கும் உண்டு. உபநயனம் இல்ல, உபநயன ஸ்தானத்துல விவாகம். ஆனா பெண்களுக்கு உண்டு. எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாம் பண்ணி ஆகணும் நீங்க. ஆனா பெண் குழந்தைகள் பண்றது இல்லையா சார் அப்படின்னு கேட்கிறேன். விவாகத்தன்னைக்கு வாத்தியார் எல்லாத்தையும் படிச்சு விடுறது. ஆனா நன்னா யோஜனை பண்ணலாம். விவாகத்துல வாத்தியார் வரிசையா ஜாதகர்மால இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ பிறந்த குழந்தை, அதுக்கிட்ட இத்தனை வயசாச்சு, அது கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், இப்பதான் ஜாதகர்மா பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் அன்னைக்கு பண்ணாதெல்லாம் சேர்த்து பண்ணிடுறேன். எல்லா சம்ஸ்காரங்களும் எல்லோருக்கும் பண்றோம். இந்த சம்ஸ்காரங்கள் என்ன பண்றது, மனசுல இருக்கக்கூடியதான அழுக்க நீக்கிறது. விவாகம் பண்றதுன்னு அதுக்கப்புறம் என்ன, இனிமேல ஒரு அழுக்கு இருக்கக்கூடாது, தர்ம சிந்தனை இருக்கணும், பகவத் பக்தி இருக்கணும், இதனால குடும்பமே முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஒரு சம்ஸ்காரம். அதே போல மனசுல இருக்கிற தோஷங்களை போக்குறது ஒண்ணு, மனசுல ஒரு பிரகாசத்தை உண்டு பண்றது. இப்படிப்பட்டதான சம்ஸ்காரங்களுக்கு திருஷ்யாபாசேஷ அனுபூதானாம் உற்பத்தி, புதுசாக உண்டாகிறது, ஆப்தி ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது, விக்ருதி மாறுகிறது, சம்ஸ்கிருதி, இப்படி லட்சண சதுர்வித பலானாம் து காரணா. இப்படி 4 விதமான பலங்கள். இதென்ன 4 விதமான பலங்கள், எஃபெக்ட், ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு வரணுமேயானால் இதுக்கு காரணமா அம்பாள் இருக்கா. இதுதான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி ஸ்வரூபிணி. இப்படி எல்லாத்துக்கும் அம்பாள் இருக்கிறதுனால்தான் அம்பாளை விசேஷமாக நீங்க சொல்லின்றீர்கள். இந்த நாமாவல எல்லாத்தையும் உண்டு பண்ணக்கூடியதான மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் அவனுக்கு பண்ணாதான் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அதனால்தான் துணையும் தொழுந்த இவமும் பெற்ற தாயும் ஸ்ருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். பதிகொண்ட வேறும்னு ஓங்கார வடிவமா யோவேதா அதோஸ்வர புரோக்தோ
வேதாந்தேஜ பிரதிஷ்டிதா சொல்றேன். அதுவும் பனிமலர் பூங்கணையும் கரும்பு சிலையும் மென் பாசாங்குஷமும் கையில் அணியும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இப்படின்னு அம்பாள் இருக்க. 4 கைகளையும் 4 ஆயுதங்களை வச்சுட்டு உங்களுக்கு சகல க்ஷேமத்தையும் நீங்க பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் உங்க பக்கத்திலேயே இருந்து காப்பாற்றி கொண்டிருப்பேன்னு சொல்றதும் மோட்சத்துக்கு காரணமான ஓங்கார வடிவமாக இருந்து பண்ணக்கூடியதான ஞான சக்தி அம்பாள். ஆகியால் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி ஸ்வரூபிணி. இப்படி ஒரு நாம விசேஷமாக இது வரைக்கும் அர்த்தம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் சர்வாதாரா சுப்ரதிஷ்டா சதசத்ரூபதாரிணி. சர்வாதாரா சுப்ரதிஷ்டா உலகத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கா. இங்க எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது சர்வ ஆதார. அதுக்கு ஆங் பிரஸ்லேஷ பிரயுக்த சர்வாதார சர்வாதாரா அப்படின்னு தானே வரணும். எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது சர்வாதாரா வரணும். ஆனா சர்வாதாரான்னு தீர்க்கம் வந்திருக்க ஆங் பிரஸ்லேஷம் நடுவில் ஆணு சேர்த்துட்டு இருக்க வியாக்கரண சூத்திரத்தால இதி தீர்க்கா சர்வாசாம் ஜகதீனாம் தாரா பரம்பரா. உலகங்கள்லாம் 1 by 1 வந்துட்டு இருக்கு. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. உன்மேஷ நிமிஷோத்பன்ன. கண்ணை மூடினா எல்லா உலகமும் உள்ள சேர்த்துக்கிறா. மறுபடியும் கண்ணை திறந்தா எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு இருக்கா. இப்படி எல்லாவற்றையும் தன்னிடத்துல அடக்கி கொண்டு மறுபடியும் அது உண்டு பண்றதுனால உலகத்துக்கு ஆதாரம் யாரு, அதிஷ்டானம் யாரு, அம்பாள். அதான் சர்வாசாம் ஜகதீனாம் தாரா பரம்பரா. அப்படி வரிசையா கிருதயுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், கலியுகம், இப்படி மறுபடியும் கிருதயுகம், துவாபரயுகம் அப்படி வந்துட்டே இருக்கு மனுஷர்களுக்கு. அப்படி ஜன்ய ஜனகையோர பேதாத் என உண்டாகக்கூடியதான உலகத்துக்கும் அதை உண்டு பண்ணக்கூடியதான அம்பாளுக்கும் அபேதம் சொல்லி சர்வாதாரா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சர்வம் ஆதாரா யஸ்யாஹா இதிவா. ஒரு அர்த்தம் இப்படி சொன்னேன், எல்லாவற்றுக்கும் அம்பாள் ஆதாரம்னு. இல்ல, அம்பாள் எல்லாவற்றிலையும் இருக்கா, இல்லாத இடம் இல்ல. அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்ய ஜந்தோர் மஹிதோ குஹாயம். இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா அம்பாளுக்கு? கிடையாது. என்ன, எல்லா இடத்துலயும் எங்கும் பரவி நெடுக இருக்க. ஆகையால் அம்பாளுக்கு சர்வம் ஆதாரா, எல்லாமே ஆதாரம், இல்லாத இடமே கிடையாது. எப்படி ஆகாசம் இல்லாத இடவெளி இல்லாதான ஸ்வரூபம் இல்லையோ, எல்லா இடத்துலயும் இடம் இருக்கோ, இடவெளி இருக்கோ. எல்லா பொருளும் இடவெளிக்குள்ளதான் இருக்கோ. டேபிள் போட்டாலும் இடம் போடுறது, சேர் போட்டாலும் எது வச்சாலும் அங்க இடவெளி இருந்தா தானே வைக்க முடியும் உங்களால. இடவெளி இல்லாதான இடம் உங்களால பார்க்க முடியுமா? முடியாது. ஆகையால் சர்வம் ஆதாரா யஸ்யா இதிவா சர்வேஷு அந்தர்யாமிதையா ஸ்திதா. எல்லாவற்றுக்குள்ளயும் அந்தர்யாமியா இருந்துட்டு இருக்கா. அது 2வது அர்த்தம். 3வது சர்வேஷாம் ஆதார ரூபாவா. எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த ஆதாரமா இருக்கா. எல்லா இடத்துலயும் இருக்க ஆதாரம்னு சொன்னா, சப்போர்ட்னு சொன்னா, சப்போர்ட் எப்படி இருக்கும், எங்க இருக்கும்? எங்கேயாவது இருக்கலாம். எப்படி இந்த ஃபேன் இருக்கு, ஃபேனுக்கு சப்போர்ட் என்ன? சீலிங். சீலிங்ல இருந்து ஃபேன் தொங்குறது, நம்ம தலையில விழாது, பத்திரமா கட்டிட்டு இருக்க. அதனால சப்போர்ட் மேலதான் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்ல. இந்த சைடு செவத்துல வேற வச்சிருக்கான் ஒரு ஃபேன். இப்ப எங்க இருக்கு இந்த ஃபேனுக்கு சப்போர்ட்? எங்க மேல இருக்கணும்னு இல்ல, கீழே இருக்கும். அதே வேலை சில ஃபேன் கீழே இருக்கும், மேல சேர்ல உட்கார்ந்தவருக்கு அவருக்கு கீழே இருந்து மேல காத்து அனுப்புறது. இப்ப இந்த ஃபேனுக்கு சப்போர்ட் என்ன? கீழே இருக்கு. விவகாரம் எல்லாமே அதிஷ்டானம்னு கீழத்தான் இருக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இல்ல, மேலத்தான் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்ல, எங்கேயும் இருக்கலாம். மனுஷனுக்கு அவன் வாழறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது என்ன சார்? காத்து, பிராணசக்தி. காத்து இல்லைன்னா பிராணம் விட்டு போயிடும். சோ இந்த பிராணசக்தியானது எங்க இருக்கு? உலகம் முழுக்க இருக்கு. இந்தூர்ல இருந்து டெல்லி போனாலும், காஞ்சிபுரம் போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் காத்து இருக்கா இல்லையா? சோ உலகத்துக்கு வேண்டியதான ஆதாரம் எங்க இருக்கு? எங்கும் இருக்கு. இதான் சர்வாதாரம். சோ உங்களுக்கு புரஸ்தாத் பார்ஸ்வயோ புரட்டே நமஸ்துரியாமு பரியதா. முன்னாலையும் பின்னாலையும் மேலையும் கீழையும் எல்லா இடத்திலையும் அம்பாள் இருந்துட்டு இருக்கா உங்களுக்காக. அதான் சர்வேஷாம் ஆதார ரூபா இதுவா ததுக்தம் மார்க்கண்டேய புராணே ஏ அர்த்தா நித்யா ஏ வினத்யந்தே அந்யே ஏ அர்த்தா நித்யா. சிலது
பர்மனண்டா இருக்கக்கூடியதான பொருள்கள் இது ஆட்டம்ஸ் மாதிரி பொருள்கள். ஏவினஸ்யந்தே கடபடாதி பதார்த்தங்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு அழிஞ்சு வருது. ஏச அந்நே ஏ அர்த்தாக ஸ்தூலாக கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படி ஸ்தூலமாக கிராஸ் ஆப்ஜெக்ட்ஸ் குடம் சவரு வீடு இப்படி எல்லாம். ஏச சூக்ஷ்மாட்ச சூக்ஷ்மாக இன்னும் சிலது ரொம்ப சுருக்கமான பொருளோட சின்னதான பதார்த்தங்கள். எச்ச அமூர்த்தம் எச்ச மூர்த்தம் எவைகளுக்கெல்லாம் உருவம் உண்டோ அந்த பதார்த்தங்கள், எவைகளுக்கு உருவம் இல்லையோ அந்த பதார்த்தங்கள். காத்து ஆகாயம் இவைகளுக்கெல்லாம் உருவம் இல்லை, அதுவும் அம்பாள் தான். உருவம் உள்ளதான பதார்த்தங்கள் பூமி ஜலம் நெருப்பு அவைகள் அம்பாள் தான். எச்ச அமூர்த்தம் எச்ச மூர்த்தம் சமஸ்தம் யத்யத் பூதேஷு ஏகஞ்ச பூதேஷு ஏகம் ஏகஞ்ச கிஞ்சித் எல்லா பிராணிகளும் ஏகம் ஏகஞ்ச கிஞ்சித் ஒன்றாகவும் அது தனித்தனியாக ஒன்று என்று அழைக்கக்கூடியதாகவும் இருக்க. ஒன்றா இருக்கலாம், ஒன்றென்று அழிக்கப்படாமலும் இருக்கலாம். சில சமயத்துல பலவா இருந்து ஒன்று அறியப்படலாம். லோகத்துல அப்படி இருக்கு. காசியில போனா பிரயாகல போனா வேணி தானம் பண்ணணும்னா தலைமுடிய கட் பண்ணி அதுல போடுவா கங்கா நதியில. வேணி தானம் வேணின்னு சுங்குலர் தானே, ஒரே ஒரு முடி எடுத்து போட்டீரா ஏன் சார் அது விவகாரம் முழுக்க அப்படின்னு இருந்தாலும் வேணின்னு ஏன் சொன்ன சொல்ல முடியாது. சில இடத்துல பலவா இருந்தா ஒன்னா சொல்லலாம். இந்த சம்ஸ்கிருதத்துல அப்சப்தம் இருக்கு, அது எவர் புளூரல், அது சிங்குலரே கிடையாது. ஆபஹா எப்பொழுதும் புளூரல் அப்படிதான் சொல்லணும். இங்கிலீஷ்ல நியூஸ் வாட் நியூ அப்படி சொல்ல முடியுமா? நியூஸ் தான் சொல்லணும் சார். நியூஸ்ன்னு சொன்னா பலதானே சொல்லணும், ஒரே ஒரு சமாச்சாரம் தான் இருக்கு, அதாவது ஒன்றும் சொல்லக்கூடாது. அது எப்பொழுதுமே புளூரல் தான் யூஸ் பண்ணணும். இங்க லெக்சர் பண்ணல ஆடியன்ஸ் எத்தனை ஒத்தர்னர், ஏன் சார் ஆடியன்ஸ் புளூரல் சொல்ற? ஆடியன் சொல்ல வேண்டியதானே சொல்லப்பட. சில பதங்கள் அந்த பதங்களை பை இட் செல்ஃப் பியூரல், அது வந்து சிங்குலர்ல சொல்ல முடியாது. அதே மாதிரி அம்பாள் ஒன்றாகவும் இருக்கா, ஒன்றாகவும் அழைக்கப்படுகிறா, பலவா இருந்தாலும் ஒன்றாகத்தான் இருக்கா. இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி மூணு சக்திகளா இருந்தாலும் ஒண்ணுதான் சொல்லிட்டு இருப்பேன் நான் அப்படி. அதனால மூர்த்தம் யத் யத் பூதேஷு ஏகமே கஞ்ச கிஞ்சித் ஏ அர்த்தா பூமௌ ஏ அந்தரிக்ஷே பூமியில இருக்கக்கூடியதான பொருள்களா இருக்கட்டும், அந்தரிக்ஷத்துல இருக்கக்கூடியதான பொருளா இருக்கட்டும், அந்நதோவா வேற எங்கேயாவது இருக்கட்டும், தேசாம் தேவி தத்தையே ஓபலப்தி அத்தனை பொருளும் தோணணும்னா அம்மா உன்னுடைய அனுகிரகம் இல்லைன்னா தோணாது. உலகத்துக்கு சத்தா ஸ்பூர்த்தி கொடுக்கிறது பொருள் இருக்கிறது என்று சொல்றதோ பொருள் தோணுவதும் ஒண்ணுங்களால. ஏன் அம்பாள் தான் பிரகாச வடிவமாக இருக்கா, ஒளி வடிவமாக இருக்கா. அந்த ஒளியானது பொருளில் பட்டு பொருளை அறியக்கூடியதான விமர்ச ரூபமாகவும் அம்பாள் இருக்கா. சோ பிரகாசம் ஒளி, விமர்சம் ஒளி பட்டதான பொருள். ஒளி இல்லாத போனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இருட்டுல குடம் இருந்தா தெரியுமா? இப்ப குடம் இருந்தா மட்டும் போராது, உங்களுக்கு கண்ணு மட்டும் இருந்தா போராது, அதுக்கு மேல இருட்டு இருக்கக்கூடாது. சோ பிரகாசமான சிவன் மட்டும் இருந்தா போராது, விமர்சமான அம்பாளும் இருக்கணும். அப்படிதான் காமேஸ்வர காமேஸ்வரி வெறும் சிவனை மட்டும் உபாசிக்கிறது இல்ல, அந்த சிவனோட சேர்ந்து அம்பாளையும் சிவ சக்தியாயுக்தோ எதிபவதி சக்த பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகல குசல ஸ்பந்தித்தும் அப்படி. இயம் சீதா மம சுதா சஹ தர்மதரிஹிதவா பிரதிஷ்ட ஜைனாம் பத்ரந்தே பாணிங்கிருஷ்வபாணினா அப்படின்னு ஜனகர் சொல்றார். ராமன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார், கல்யாணம் சீதா தேவி கல்யாணம் எல்லாம் பக்கத்துல தசரதர் அத்தனை பேரும் வந்து உட்கார்ந்தாச்சு. தசரடைய ஆத்தக்காரர் எல்லாம் வரல, கௌசல்யா கைகேயி சுமித்ரா உத்தரம் வரல, மீதி பேர் தான் வந்திருக்கா. அத்தனை பேர் வந்திருக்காளோ இல்லையா இருக்க. இவர் சொல்றார் ராமனுக்கு பார்த்து இயம் சீதா, இதோ இவள்தான் சீதை. இந்த ராமனுக்கு தெரியாது பாருங்க, சக்கர சாட்சங்களும் வேஸ்ட். ராமனுக்கு இது சீதான்னு தெரியாதா? கல்யாண மேடையில பக்கத்துல ஒரு மனைய போட்டு கல்யாணம் பண்றதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கா, பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு. அந்த மாதிரி பார்த்து இயம் சீதா அப்படிங்கிற ராமனுக்கு தெரியாது மாதிரி.
அதுக்கப்புறம் மாமா சோதா என்னுடைய பெண்ணுங்கிற அதுவும் தெரியாது பாருங்க ராமனுக்கு. இவருடைய பெண்ணு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்லித்தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா வெளில ஏத்து குறி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. இவன் மாமா சோதா சகதர்மச்சரீதவா அதுக்கப்புறம் சொல்றார் சகதர்மச்சரீதவா உங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்காக கல்யாணம் பண்றதுக்கா தர்மத்தை பண்றதுக்கு அது ராமனுக்கு தெரியாது பாருங்க. என்ன விவாகம் பண்றப்ப சங்கல்பம் என்ன தர்ம பிரஜாபத்தியர்த்தம் அப்படிதானே அவர் தானே சங்கல்பம் பண்ணியிருக்காரு. இமாம் கன்யாம் உபயேவ கல்யாணத்துல யார் சங்கல்பம் பண்றது? பொண்ணு அப்பாவா பையன் அப்பாவா? கிடையாது, பையன் தான் சங்கல்பம் பண்ணணும். இமாம் கன்யாம் தர்ம பிரஜாபத்தியர்த்தம் உபயேமே உபயேமேன எமங்கிட்ட போறேன்னு அர்த்தம் பண்ண அதிகம். ஒரு பதமா இருந்தா கல்யாணம்னு அர்த்தம், தனித்தனி பதங்களா இருந்ததுன்னா எவங்கிட்ட போறேன்னு அர்த்தம். எழுதுறப்ப பத்திரமா எழுதணும் நீங்க, புரியுதா? அப்படி பிரதிஷ்டை நாம் பத்ரந்தே இவ்வளவு கல்யாணம் பண்ணு ஆசைப்படுங்கிற ஆசைப்பட்டுதானே இவ்வளவு பண்ணிருக்கேன். பாணிங்கிற பாணினா கல்யாணத்துக்கு என்ன வேற பாணி கிரகணம், அவளுடைய கைய நீ பிடிச்சுக்கோ அப்படின்னு ஜனக்கர் சொல்றார். இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு வியாக்கியான கர்த்தா எழுதுறாரு. எல்லாம் தெரிஞ்ச விஷயமே சொன்னா அது எப்படி சார் கரெக்டா? எல்லாம் ராமனுக்கு தெரியும் ஏன்ட்டார். அவரே அப்புறம் பதில் சொல்லிருக்காரு, ஒன்னும் ராமனுக்கு தெரியல. என்ன சார் ஏன் ஈயம் செய்தான்னு சொன்னார்? ராமன் கையில அந்த தாலியை கட்டுறதுக்காக ரெடியா வச்சுட்டு இருக்கார். இது என்னடா அந்த ராமனுக்கு திடீர்னு ஒரு பிரமம் ஏற்பட்டு, ஏன்னா அங்க இருக்கக்கூடியதான எல்லாமே ரத்ன ஸ்தம்பங்கள், அந்த பளபளன்னு பிரகாசிக்கக்கூடியதான ஸ்தம்பங்கள், ஒவ்வொரு தூணுலையும் உள்ள சீதை பிரகாசிக்கிறார், ராமன் இருக்கார், இத்தனை பேர் இருக்கார், கண்ணாடி மாளிகைக்குள்ள இருக்கா போல. எங்க சீதை இருக்கான்னு தெரியல, எல்லா இடத்துலயும் சீதை இருக்கா, எங்க கட்டுறதுன்னு தெரியலையா? அப்படி ஐயோ இங்க இருக்கா ஏன் சீதா இருக்கிற ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ண சொன்னே நீர் வேடிக்கை சொல்லிருக்கல. ஏன் ஈயம் சீதான்னு சொன்னார்? இங்க இருக்காப்பா இங்க கட்டு. யாரு? மமசுதா. ஏன்னா பஞ்சைத்தே பிதரஸ்ருதா, வெறுமன பெத்தா மட்டும் இல்ல, ஆபத்துல காப்பாத்தினவர், அவளை வளர்த்தவர், சாதம் போட்டவர், படிப்பை சொல்லி கொடுத்த எல்லாம் அப்பா, மந்திரோபதேசம் பண்ணவா எல்லாத்தான் அப்பா சமானம். அதனால இந்த சீதாதேவி கல்யாணம் பண்ணிக்கிறப்ப அந்த அம்மாவுக்கு 5 வயசு. சீதாதேவிக்குள்ள அந்த போட்டோ போட்டோ வச்சோன்னா அழகா 20 வயசு பொண்ணாட்ட போட்டோ போட்டு வச்சிருக்கான். தப்பு. ராமாயணம் பிரகாரம் 5 வயசு வளர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறப்ப. அதுக்கப்புறம் 13 வயசு வளர்ந்துருக்கேன். 18 வயசு இது வனாவசத்துக்கு போறப்ப 18 வயசு. ராமாயணம் படிக்கணும், இதெல்லாம் சேர்த்து படிக்கணும் சார், என்னமோ ஏதோ படிச்சே வராது. அதுக்கப்புறம் 12 வயசு இருந்தா 30வது வயசுல திரும்பி வந்திருக்கா. லட்சங்களா அது இருக்கட்டும், விவகாரம் முழுக்க 14 வருஷம் காட்டுல இருந்துட்ட 32வது வயசு திருப்பி வந்திருக்கா. ஒரு 8 மாசம் இருந்தா அது மறுபடியும் காட்டுக்கு போயிட்டான். விவகாரம் முழுக்க தர்மச்சரீதவா, என்ன தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா இந்த 17 வயசுல அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் காட்டுல இருக்கும்பொழுது ஒவ்வொரு சமயத்திலையும் ராமனை காப்பாத்து, உங்களுக்கு இது வருடத்துல கோபம் வரப்படாது, அது எப்படி இருக்கப்படாது அப்படியே ராமன் ஒவ்வொரு க்ஷணம் அனுக்ஷணமும் சரியான எந்த வயசுல மனுஷனானவன் ஏமாந்து போயிடுவானோ அந்த வயசுல அவரை காப்பாத்தினாள். சகதர்மச்சரீதவா பிரதிஷ்டை நாம் பத்ரந்தே. கல்யாணம் ஆனப்ப நீங்க சௌக்கியமா இருக்கிறதுன்னு ஆசீர்வாதம் பண்ண. பாணிங்கிற பாணினா கைய பிடிச்சுக்கணும்ப்பா. அதுக்கு ஏன் காலை பிடிக்க போற? ராமனுக்கு தெரியாது. ராமன் என்ன நினைச்சிருக்கார், இந்த கல்யாணம் ஆனப்ப சீக்கிரமா ஆயிடும் கல்யாணம். நீங்க பாட்டுக்கு 5 நாள் இழுத்துட்டே இருந்தா போர் அடிக்கிறது. அதான் விவகாரம் என்னடா சக்கியம் சாப்தபதி நஞ்ச. விவாகம் எதோட முடியுது? சப்தபதியோட முடியுது. அந்த சப்தபதினு என்ன பண்ணுவா, அந்த பொண்ணனுடைய காலை பிடிச்சு ஒவ்வொரு அடியா ஏகபிஷே விஷ்ணுத்வான் வேதோ ஊர்ஜாய திரேணி விரதாய பஞ்சம யோபயோபய அப்படின்னு அப்படின்னு ஒவ்வொரு அடிக்கா எடுத்து வச்சுட்டு 7வது அடி வரும் பொழுது அமிக்கல் மேல உட்காரும். அத அட்ஜஸ்ட் பண்ணி வரணும். அமிக்கல் பக்கத்துல நின்று வச்சு 7 அடி எப்படி வரும்? அந்த மூலையில இருந்தா 7 அடின்னு அப்படி குதிக்க வேண்டியதுதான். ஆனா வாத்தியார் முதல்ல தான் 7 அடி நடந்து அங்கே வச்சிருந்து அங்கேதான் நிக்க வச்சு சொல்றேன். அந்த வாத்தியாருக்கெல்லாம் தெரியும். இப்ப அமிகல்ல எதுக்குன்னா நிக்க
நிக்க முடியாத சின்ன இந்த சொப்பு மாதிரி வச்சிருக்காரு. அந்த பொண்ணு எங்க அமைக்கல நிக்கிறத, அதுக்கு மேல வந்து நிக்கணும். நின்னுட்டு அதை மந்திரம் இருக்கு என்ன, இந்த அம்மைக்கல்லு எப்படி ஸ்திரமா இருக்கோ அதே போல வாழ்க்கையும் நீ உறுதியோடு இருக்கணும்னு இதை சொல்ற. அப்படி அதை சொல்லணும். இவன் என்ன பண்றது, சீக்கிரமா கல்யாணம் ஆகணும், என் நேரம் இழுத்து இந்த வாத்தியா இருக்கிறத சில சமயத்துல நச்சு நச்சுன்னு இழுப்பேன். அதனால சப்தபதி முதல்ல பண்ணி விட்டுதான் காலி அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சுண்டு சீக்கிரமா காலை குடிக்க போறியா வேண்டாம பாணிங்கிறன் நேற்றா பாடினா இப்படியே வியாக்கியானம் பண்ணிருக்கேன். கோவிந்தராஜையும் ராமாயணத்துக்கு கசகம் தீலகம் இப்படி வியாக்கியானங்கள்லாம் உண்டு, பிரசித்தமான வியாக்கியானங்கள். ஏன் சொல்ல வந்தேன்னா, நாளைக்கு சீதா ராம ஜனனம், சீதா கல்யாணம், அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம், இந்த சர்க்கங்கள்லாம் படிக்கணும். ராம நாமாவுக்குத்தான் விசேஷமான ஒரு பேரு தாரக நாமான். சம்சாரத்திலிருந்து அவ ஜனங்களை தாரணம் பண்றவர், கரதி சோகம் ஆத்மவித் அப்படின்னு. ஆத்ம ஞானம் வந்தால் நீங்க சோகத்தை துன்பத்தை தாண்டி வைக்கிறவர் யாரு, ராமன். அந்த ராமன் தான் அம்பாள் அப்படின்னு விசேஷமாக அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் சொல்லக்கூடியதான பண்டிகை ராமநாமா. நாளைக்கு எல்லோரும் ராமாயணத்தை வாசிக்கணும், ராமாயணம் புஸ்தகத்துக்கு பூஜை பண்ணணும். படப்பருப்பு பானக்கம் நீர்மோர் வைத்தியம் அவருக்கு நைவேத்தியம். வேற என்ன, அன்னைக்கே பிறந்த குழந்தைக்கே வடப்பருப்பு வைக்கிறதாலாம் கேட்காது, அதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது. விவகாரம் முழுக்க இப்படி கேட்டு விசேஷமாக பண்றதுன்னு ஒரு விவகாரம் எல்லோரும் பண்ணணும் இந்த ராமாயணத்துல. ஏன் சொல்ல வந்தேன்னா, இங்க ராமனை இயம் செய்தான்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஏன் தெரியுமோ, நீர் வெறும் பிரம்மஸ்வரூபமா இருக்கு, அந்த பிரம்மத்தோட மாயே எனக்கூடியதான இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தியார அம்பாள் சேர்ந்தாதான் உலகத்துக்கு உபயோகப்படும். ஆகையால் ஈயம் செய்தான்னு சொன்னாராம் வியாக்கியானத்தில். ஈயம் செய்தான் ஏன் சொன்னா தெரியுமா, நான் இதோ இந்த பெண்ணோட நீ சேர்ந்தியானால் உலகத்துல ஜெகதிக்யாதி வரும். எத்தனை வருஷங்கள் மலைகள் இருக்கோ, எத்தனை வருஷங்கள் நட்சத்திரங்கள் இருக்கோ, அத்தனை வருஷங்கள் உங்களுடைய பேரை சொல்லப்படும். எப்பொழுதுன்னு இந்த சீதையை கல்யாணம். அதனாலதான் ராமாயணத்துக்கு பேரு ராமாயணம் இல்ல, ராமாயணக்கு அவர் முதல்ல வால்மீகி வச்ச சீதாயாச்சரிதம் மகது, சீதையினுடைய கதை அப்படின்னு சொன்னார். அதனால அந்த சீதா தேவிக்கு அவ்வளவு விசேஷம் சொல்லுக்கிற இயம் சீதான்னு சொன்னாராம். வேண்டாம் அதுக்கு மேல ஏன் சொல்ல வந்தேன்னா, சிவசக்தி ஐக்கியத்தை சொல்லக்கூடியதான ஸ்வரூபம் அது. அந்த சிவசக்தி ஐக்கியம் தான் இங்க சொல்லியிருக்கு. அதனால ஏ அர்த்தா பூமோ ஏந்தரிச்சா அந்நதோவா தேசாம் தேவி ஸ்வத்தயேவ உபலப்யதே ஜகத்சு தே தாதா ஹரிரவதி ருத்ரஹ க்ஷபயதே திரஸ்குர்வன்யேதத்வயமபி வபூஜிதஸ்திரயதி சதா பூர்வம். சதா பூர்வம் எப்பொழுதும் நீங்க சதா சிவனா இருக்க. சர்வம் ததிரம் அனுகிருண்ணாதி சிவ தவ ஆக்ஞாமாலம்பிய, உங்களுடைய ஆக்ஞை சர்வாதாரையா நீங்க எடுத்துட்டு உங்க ஆக்ஞையை பின்தொடர்ந்து க்ஷண கலிதையோ ப்ரூலதிகையோ, புருவத்தை கொஞ்சம் மேல எடுத்தா போறோம் அப்படின்னு வர எல்லாம் நடக்குமா. அந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருக்க சர்வாதாரா. இது வரைக்கும் ஆயிடுது. இதுக்கப்புறம் பெரிய விசாரம். சர்வாதாரா தானே சொல்லணும். ஆதார சப்தத்துக்கு நித்திய புல்லிங்கமோ இல்லையோ, சர்வாதாரான்னு பெண்வடி இருக்கும். எப்படி சொல்லிட்டு இருக்கேன், சரியா வரலையே. நீங்க சொல்றத பக்தியில சொல்லலாம் சார், வியாக்கரண விருத்தமா இருக்கு, என்ன பண்றது. சொன்னாங்க அஸ்மின் பட்டு ஸ்திரீலிங்க அனுபவத்தி, ஸ்திரீலிங்கம் சர்வாதாரான்னு எப்படி வரும். பரவல் லிங்கம் தந்த புருஷயோ இது சூத்ரா, தந்தமும் தற்புருஷமும் சர்வத்தியாதார சர்வாதாரான தற்புருஷம் பண்ணினாலோ, சர்வஞ்ச ததாதாரச்சான்னு அப்படி சொன்னாலோ அப்ப என்ன ஆகும், சர்வாதாரா தானே வரணும். ஏன் இப்படி சொல்றேன். ஆதாரோ அதிகரணம் இது சூத்திரானுசாரேன, வியாக்கரணத்துல ஆதாரோ அதிகரணம்ங்கிற சூத்திரத்தினால ஆதார பதஸ்ய புல்லிங்கஸ்வ நிஷ்டயாது. ஆதாரம்ங்கிற பலம் ஆதாரம்னு நம்சகலையோ ஆதாரம் ஸ்ரீலிங்கத்துல போடலாமான்னு போடாதுன்ட்டார். பாணினி ஒரு சூத்திரம் எழுதியிருக்கார், ஆதாரஹ அதிகரணம். அதிகரணம்னு ஒரு நபுசகலிங்க பதத்துக்கு அட்ஜெக்டிவ் கொடுக்கறது ஆதாரஹன்னு புல்லிங்க பதம் போட்டிருக்க. அதிகரணம் ஆதாரஹா. சம்ஸ்கிருதத்துல அட்ஜெக்டிவும் நவுனும் ஒரே கேஸ்ல தான் இருக்கணும், ஒரே ஜெண்டர்ல இருக்கணும். அவர் ஆதாரஹான்னு போட்டு அதிகரணம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம், ஆதாரங்கிறது எப்பொழுதும் புல்லிங்கத்தை தான் சொல்லணும்.
அவர் யூஸ் பண்ணினதுதான் நமக்கு தெரியாது. இந்த பாணினி எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. இது சூத்திரானுசாரேன ஆதார பதஸ்ய புல்லிங்கத்வ நிச்சயாதி வாச்சம். ஆகையால் நம்ம பார்க்கும் பொழுது பெரியோர்கள் எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்து அதை நம்ம பண்ணணும். நம்ம பாட்டுக்கு ஏதோ அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏதத்ர பிராமணாஸ்தம் ஹர்ஷிண யுக்தா யுக்தா அலோக்ஷா தர்மகாமாஸ்யு யதா தே ததா தே வர்த்தேரன். அவ எப்படி வாழறாளோ அப்படி வாழுங்க. குரு பக்கத்திலேயே இருந்துட்டு குரு எப்படி பண்றாரோ அப்படி பண்ணுங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நீங்க விமர்சிக்கப்படாது. அவ பண்ணத பாக்கணும், அதே மாதிரி நடந்துக்கணும். அதெல்லாம் சாஸ்திரம் சொல்றத. ஆகையால் பாணினி இப்படி சொல்லி இருக்காருங்கிற நிர்குண பிரம்மணி கதனியே பிரத்யுத தஸ்ய இவ யுக்தத்வா. நிர்குண பிரம்மத்தை சொல்லும் பொழுது அதானே புல்லிங்கம் தானே ரைட்டு. அதாஹி சத்வாதி குணத்ரயத்தை உபஜயா புமுஸ்வம். இப்ப புல்லிங்கம் மாஸ்குலைன் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர், நியூட்டர் ஜெண்டர்னா என்ன சார் அர்த்தம்? கட்டிலுக்கு வந்து ஃபெமினைன் ஜெண்டர் சொல்றேன். அது என்ன? கட்வா ஃபெமினைன் ஜெண்டர். அது என்ன பெண்ணா? அவ கட்டில்னா பெண்ணா? அத சந்திரனை போய் ஸ்ரீலிங்கம் சொல்றேன். ஷீ இஸ் பியூட்டிஃபுல் சந்திரன இங்கிலீஷ்ல. ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வருதுன்னா, பிளாட்ஃபார்முக்கு வருதுன்னா அது ஷீ இஸ் கமிங் ஆன் தி பிளாட்ஃபார்ம் கிரேட். இங்கிலீஷ் அப்படிதான் சொல்லணும். நம்ம ஊர்ல நம்ம எல்லாம் மாத்தி நம்ம இஷ்டமா மாத்தி விட்டோம் விவகாரம் முழுக்க. விவகாரம் என்னடா அந்த பிராச்சீனமாக இருக்கக்கூடியதான் ஆங்கில பாஷையில இப்படி விவகாரங்கள் இருந்தது. சோ புல்லிங்கம்னா என்ன, ஸ்ரீலிங்கம் அதான் குயின்ஸ் இங்கிலீஷ். பழைய இங்கிலீஷ் அப்படி இருந்தது. இப்பதான் நம்ம மாத்த இதெல்லாம் அது இங்கிலீஷா டிங்கிலீஷ் ஆண்டாவும் தமிழோட சேர்த்து வச்சிடறானா ஏதோ ஒண்ணு போட்டோன்னு. ஆனா இது இப்படி இருக்கே என்ன பண்றதுன்னு இல்ல. ஸ்ரீலிங்கம் புல்லிங்கம் என்னது? சத்வாதி குணத்ரயஸ்ய உபதயா பும்ஸ்வம். சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூணுல சத்வகுணம் அதிகமா இருந்தா ஆண், அபத்தயா கொஞ்சம் குறைச்சலா இருந்தா ஸ்திரீ, ஈக்குவலா இருந்தா நமுசகலிங்கம். இப்படி வச்சிருந்தோ. ஸ்தனகே தேவதே ஸ்ரேத்யாத் லோமச புருஷ பிரத. இத பத்தி எவ்வளவு விசாரம் பண்ணியிருக்காரு. ஸ்தனங்களும் கேசங்களும் இருந்தா அதுக்கு ஸ்திரீன்னு பேரா, உடம்பு முழுக்க முடியிருந்தா அவனுக்கு பூமான்னு பேரா. இப்படி எல்லாம் இப்படி வச்சுக்கிறதா அப்படி வச்சுக்க. மகாபாஷ்யத்தை ஒரு 20 ஆல்டர்னேட்டிவ் சொல்லி கடைசியில எங்க சத்துவகுணம் இருந்தால் அங்கே புமான், சத்துவகுணத்தோட வேலையை செய்யணும்னு இருந்ததுன்னா அவள் ஸ்திரீ, ஒண்ணுமில்ல இருக்கா போல போட்ட இடத்துல போட்டு இருக்குன்னா நம்புசகலிங்கம் அப்படின்னு வச்சுக்கோண்டார். லிங்க யோனி ததுவயாபாவரூபாணாம் தேஷாம் அச்சேதனேஷு அவ்யாப்தே சர்வஸ்யாபி ஜெகதா திரிகுணாத்மகதையா. உலகம் முழுக்க எல்லாம் 3 குணங்களோட கூடியிருக்கிறதுனால தேவி பாகவதோ பிரதிபாதிதத்வேன இது அங்கே சொல்லியிருக்கா. தேஷாம் சர்வத்ர சம்பவாத் உபசயாதேஹே சாவதிகத்வேன. வளருகிறதுன்னு என்ன அர்த்தம்? எங்க இருந்து எது வரைக்கும் வளர்றது அப்படின்னு ஒரு லிமிட் சொல்லணும். பிரதிபாதிதார்த்தம் கிஞ்சிடபேட்ச உபசயதா சந்தியேவா. எல்லாருக்கும் ஸ்திரீகளிடத்திலையும் முன்னால இருந்ததை விட வளர்ந்துட்டு தானே இருக்காங்க. ஆகையால் லிங்கத்ரயாபி திரயஸ்யாபி கேவலான்வயித்வாத் 3 லிங்கங்களும் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறதுனால வியவஸ்தையா விவக்ஷானுசாரேன பிரயோக. கடைசியில என்ன விவக்ஷான உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு ஆசை இருக்கோ அப்படி சொல்லுங்க. சர்வமேடதர்பிரேத்ய புக்தம் மகாபாஷ்யே. மகாபாஷ்யத்துல லலிதாதாசமா வாசிக்கணும்னா பாணினி சூத்திரமும் மகாபாஷ்யமும் வந்திருக்கணும். எப்படி சம்ஸ்தியான பிரதவோ லிங்கம் ஆஸ்தேயோ ஸ்வகிருதாந்ததய இது சம்ஸ்தியானம் ஸ்யாயதேர் டட் ஸ்திரீசூதே சப் பிரசவ புமான். சம்ஸ்தியானம் ஸ்தியானம் இந்த ரெண்டும் டட்டு பிரத்யேகத்தோட இருக்கும். டட்டு பிரத்யேகம் என்ன புல்லிங்கம்னு அர்த்தம். ஸ்ரீ சூதே சப் சூதே பிரசூதிங்கிற பதத்துக்கு ஸ்ரீயாம் கிருத்தின் அதனால ஸ்ரீலிங்கம். பிரதம புமான் உபயோரந்தரம் எச்ச ததபாவேன பும்சகம் இந்த ரெண்டும் இல்லைன்னா மும்சகலிங்கம். இதுதா லிங்கம் சிஷ்யம். இதேதான் இன்னொரு சூத்திரத்தில் லிங்கம் சிஷ்யம்னு சொல்லியிருக்கார். இது சௌத்திர பிரயோகாச்சா ஏவம் சதி அவ்யவஸ்தா மாசான். அவனுக்கு எது தோன்றதோ அதை நான் சொல்வோம். விவக்ஷானுசாரேன பிரயோகம்னு ஒரு ரூல் இருக்காது. அப்படிங்கறதுக்காகத்தான் லிங்கானுசாசன பிரவருத்தி. இந்தந்த பதங்கள் இந்தந்த லிங்கத்துல உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நாமலிங்க அனுசாசனம். இதுதான் அமர கோஷம். ஒண்ணுக்கு
குணா சுக்லாதயே பும்சி குணிலிங்காஸ்து தத்வதி குணா, குணங்கள்லாம் புல்லிங்கத்துல சொல்லு. குணிலிங்காஸ்து தத்வதி, குணங்கள் இருக்கிற இடங்கள்லாம் அந்த பொருள் எதுல இருக்கோ அந்த லிங்கத்தை சொல்லு. இப்படின்னு அமரகோஷத்துல சொல்லுங்க. அந்த லிங்கானுசாசனம் வர்றதுக்கு காரணமே என்னன்னு உங்க இஷ்டமா நீங்க சொல்லப்படாதுங்கிறதுக்காக. அதனால சேதனேஷத்து உபயவித லிங்க சமுச்சய விவட்சைவா, சேதனங்களில் 2 விதமான லிங்கங்களும் இருக்குன்னு சொல்றதுக்காக ஆணோ பெண்ணோ ஏதோ சொல்லலாம்ங்கிறதுக்காக தான் அஜாத்திய தட்டாபு, அஜா ஏகடா கட்வா இப்படி எல்லாம் இருக்கிற டாப்புறத்தையும் போட்டுட்டார். தேன பஸ்வேகவது லிங்கமபி விவட்சிதம் இது சாதயதா. யாகம் இருக்க, யாகத்துல பசுனா எஜெய்தா அப்படின்னு ஆடுனால ஹோமம் பண்ணு. இவன் எல்லாம் ஹோமத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டான், யாகம் எல்லாம் பண்ணிவிட்டான். அப்புறம் ஒரு டவுட் வந்தது, சார் பசுனா ஆணாடா பெண்ணாடான்ட்டான். இன்னும் விசேஷனம் பண்ணணும், ஆனா பெண்ணா எது தெரியல. இப்ப விசாரம் பண்ண மீமாம்சை நடக்கிற காரியமா ஏன்டா. அப்புறம் வாத்தியார் பட்டது சொன்னார், அது பசுனான்னு ஸ்திரீலிங்கத்துல திருத்தியா விபக்தியில நான் பிரத்தியம் போட்டிருக்கப்பா, ஆங்கோனா அஸ்திரியாம். அதனால புல்லிங்க ஸ்திரீலிங்கமா இருந்ததுன்னா பசுனான்னு சொல்லப்படாது, ரமாயை ரமாயாக அப்படிதானே சொல்லலாம். இப்ப நானும் சொல்லிவிட்டு புல்லிங்கம் தானே போட்டார். பசுனா எஜேதா இத்யத்ரா, பசுனான்னு சொன்னால் ஒரு பசுங்கிற மாதிரி புல்லிங்கத்தமும் இங்க விவட்சிதமா இருக்கு. இது சாதயதா ததாத லிங்கமித்யதிகரணஸ்ய நிரோதா ததஸ்த திரிகுணாதீதாயாம் சிக்ஷத்தவு. 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டதான அம்பாளிடத்துல சர்வ ஜெகன் மாதிரி உலகத்தை எல்லாம் படைத்த அம்பாளிடத்துல திரிபுரசுந்தரியாக த்விவிதமபி ஸ்ரீலிங்கஸ்ய, அந்த 2 விதமா ஆணும் பெண்ணும் 2 சொல்லலாம். சர்வாதாரன்னு சொல்லலாம், சர்வாதாரான்னு சொல்லலாம். சகுண சேதனாந்தர மபேட்ச, சேதனா நந்தரான்னு போட்டிருக்கான், ஒரு நாள் அடிச்சு பண்ணும். சேதனாந்தரம் அபேட்ச அசங்குச்ச விருத்திகத்வேன நிரக்களத்துவம் அபிப்பிரேத்யா. இது அம்பாளை எது சொன்னாலும் சேருங்கிறதுக்காக வாக்தேவதாபே ஸ்ரீலிங்கமேவ பிரயுஜதே. அதனால சர்வாதாரான்னு வர வேண்டி இருந்த போதிலும் வாக்தேவதைகளே சர்வாதாரான்னு சொன்னா. நியமாதிரட்ட அனுசரணாய என இப்படி சொன்னா உங்களுக்கு ஒரு புண்ணியம் வருது, அதிருஷ்டம். யாகத்தினால அதிருஷ்டம் வரும், பிரயாராதிகள் பண்ணினா அதிருஷ்டம் வரும், பண்ணாத போனா அதிருஷ்டம் வராது. அதே போல குரு பக்தியோட மந்திர ஜபம் பண்ணினால் புண்ணியம் வரும். ஏனோ தானோ போட்டோம் அப்படின்னு ஜபம் பண்ணா அது வராது. ஆகையால் நியமா திருஷ்டானுசரணாயது தத்ர தத்ர லிங்கானுசாசன ஆனுகுண்யமஸ்மாபி பிரதர்சதே. இதுக்காகத்தான் இதெல்லாம் வேதத்துல இருக்கு, மகாபாஷ்யத்துல இருக்குன்னு நாங்க காட்டுறோம். ந புனः அபசப்தத்வ நிராசாய, ஏதோ வாக்தேவ சொன்னது தப்புங்கிறதுக்காக நாங்க சொல்லல அப்படின்னு விசேஷமாக இதுவரைக்கும் சர்வாதாராங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். விசேஷமா மேல சுப்ரதிஷ்டா சதசத் ரூபதாரணி அட்டமூர்த்தி ரஜா ஜைத்ரி லோகயாத்ரா விசாயினிங்கிறது அடுத்த கிளாஸ் as usual நமக்கு புதன்கிழமை